தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 4க்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எங்க அகாடமில. சோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ் நீங்க எக்ஸாம் முடிகிற வரையும் பயன்படுத்திக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இலவசமா கொரியர் மூலம் அனுப்பிடுவோம் நாங்களே. அதுக்கப்புறமா ஆன்லைன் வகுப்புகள்ல இப்போதைக்கு நாங்க சேர்ந்துட்டோம் சார். நாங்க அடுத்து டைரக்ட் கிளாஸ் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டைரக்டா வந்து லாக்டவுன்ல முடிஞ்ச உடனே டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ ஆனோடனே நீங்க வந்து டைரக்டா எங்க அட்மிஷன் அணுகி மீதமுள்ள பேலன்ஸ் ஃபீஸை மட்டும் கட்டி நீங்க வந்து பயன்பெற்றுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ப்ளஸ் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில குழப்பங்கள் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி 2022 உங்கள் இலக்கை அடைய வாழ்த்துக்கள் ஒரு சின்ன கோட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வெற்றி பெற நீங்கள் மாற்ற வேண்டியது வழிகளைத்தான், இலக்கை இல்லை. அதான் என்ன சொல்ல வரோன்னா, நம்ம ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கும்போது எவ்வளோ தடங்கள் வரும், எவ்வளோ விஷயங்கள் தடுமாறும், அதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும். அதுதான் அந்த இலக்கை நோக்கி நம்ம கரெக்டாக ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லன்னு கிடையாது, வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கிற ஒருத்தரும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தான் போய் ஜெயிச்சிருப்பாங்க. நமக்கும் அதே தான். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஜெயிச்சிருக்காங்க இல்லைங்களா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் உள்ளே போயிருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களும் அதே தான். இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பிரச்சனையும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை தாண்டி தான் போயிருப்பாங்க. நமக்கும் அதே தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த யார் இன்னைக்கு செய்கிறாங்களோ அவங்க ஈஸியாக என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற வேலையை எப்போ நீங்கள் நாளைக்கு தள்ளி போடுறீங்களோ அப்போது உங்களோட வெற்றியும் கண்டிப்பாக என்ன ஆகும், தள்ளி போகும். எதை சொல்கிறேன், வாழ்க்கையில் தயவுசெய்து சொல்கிறேன், காரணத்தை தேடாதீங்க. ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை தேடினீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், உங்கள் இலக்கு அடைஞ்சிடலாம், கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஸோ அடுத்து பாருங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 and 2A எளிமையா, இல்லைனா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 and VO எளிமையா? அதாவது நல்லா புரிஞ்சுக்க, டிகிரி குவாலிஃபைடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, டிகிரி குவாலிஃபைடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க, குரூப் 4க்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதே டிகிரி குவாலிஃபைடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் குரூப் 1க்கு ட்ரை பண்ணுவாங்க, ஒரு சிலர் குரூப் 2 and 2A ட்ரை பண்ணுவாங்க. இதில் ஒரு சின்ன வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிகிரி குவாலிஃபைடு இருந்தும் ஏன் குரூப் 1 ட்ரை பண்ணாமல் குரூப் 2 and 2A ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன காரணம் தான். குரூப் 1 விட குரூப் 2 and 2A ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி குரூப் 4 படிக்கிறவங்களோட மைண்ட் செட்னா, குரூப் 2 2A விட குரூப் 4 and VO ஈஸியாக இருக்கும். இதுதான் உண்மை. நம்ம என்ன காரணம்னு சொல்லலாம், ஆனால் இதுதான் நிஜம். அதை தாண்டி ஒரு விஷயம் நீ சின்னதாக யோசிக்கணும். அதாவது இப்போ குரூப் 4 and VO படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்க. அதாவது நீங்கள் குரூப் 4 and VO எக்ஸாம் எழுதும் போதும் அந்த எக்ஸாம் ஹாலில் குரூப் 4 and VOக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமா இருப்பாங்க? கட்டாயம் கிடையாது. குரூப் 2 and 2Aக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக அங்கே இருப்பாங்க. அதாவது குரூப் 2 படிக்கிறவங்களுக்கும் அதே கொஸ்டின் பேப்பர் தான், குரூப் 4 படிக்கிறவங்களும் அதே கொஸ்டின் பேப்பர் தான், அதே புக்கு தான் படிக்கிறீங்க, கிட்டத்தட்ட சிலபஸ் எல்லாமே ஒன்று தான். அப்போ சிம்பிளாக யோசிச்சு பாருங்க, அந்த குரூப் 4 and VO எக்ஸாமை யார் கிளியர் பண்ணுவா? குரூப் 4க்காக மட்டுமே படிக்கிற அவங்க கிளியர் பண்ணுவாங்களா, இல்லை குரூப் 2 and குரூப் 2Aக்கு படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக சொல்கிறேன், குரூப் 2 and 2A படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிளியர் பண்ணுவாங்க. சரிங்க சார், அப்போ குரூப் 4க்காக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லவே கிடையாது, கண்டிப்பாக முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் குரூப் 4 and VO படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக குரூப் 2 and 2Aக்கு ஈக்குவலாக படிங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், குரூப் 2 உங்களுக்கு காம்படிஷனாக வரக்கூடிய அந்த குரூப் 2 2Aல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபேஸ் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, குரூப் 1ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷனுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் கிடையாது. ஸோ அவங்களோட லெவல் கொஞ்சம் கான்செப்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. குரூப் 2 2A 4 இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இன்டர்லிங்க் தான். அதனால் குரூப் 4 and VO படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும், 10th லெவல் தானே, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தயவுசெய்து படிக்காதீங்க. உங்கள் கூட காம்படிஷனுக்கு யாரெல்லாம் வருவாங்க, அவங்கள நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம், ஸோ அவங்களாம் தாண்டி எப்படி எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள் தயவுசெய்து சொல்கிறேன். இப்போவே யோசிச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பாருங்கள், கடந்த தேர்வு கட் ஆஃப் மார்க்கின் அடிப்படையில் படிப்பது சரியா தவறா? நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது தயவுசெய்து சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கட் ஆஃபை பேஸ் பண்ணி தயவுசெய்து படிக்காதீங்க. அதாவது லாஸ்ட் டைம் இவ்வளோ தான் கட் ஆஃப் இருந்துச்சு, நான் இந்த டைம் இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும், இவ்வளோ மார்க் எடுத்தால் நான் வேலைக்கு போய்ன்ற மைண்ட் செட்டில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நீங்கள் படிக்கும்போது உங்களோட லெவல் வந்து நீங்கள் லோவாக தான் இருப்பீங்க, கண்டிப்பாக எங்கேயும் பீக்கு போகாது. அதெல்லாம் புரிஞ்சு கட் ஆஃபை தயவுசெய்து பேஸ் பண்ணாதீங்க. நானா சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு எட்ஜ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும். அந்த லெவலுக்கு அந்த எட்ஜுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஜெயிச்சிடலாம். அது நல்லா புரிஞ்சு, கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறும். அதாவது
பேஸ்ட் ஆன் காம்படிஷன் பொறுத்து. அதாவது லாஸ்ட் டைம் வந்து எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமானாலோ இல்லை அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் மேபி ஈஸியாக இருந்தாலும் என்ன ஆகும், கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். இல்லை கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தால் ஆகும், கட் ஆஃப் குறையும். இல்லை கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கொஸ்டின் பேப்பரை பொறுத்தும் இல்லை எழுதக்கூடிய காம்படிட்டரை பொறுத்தும் என்ன ஆகும், கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து கட்டாயம் வராது. நீங்கள் கட் ஆஃபை பேஸ் பண்ணி தயவுசெய்து யாரும் படிக்காதீங்க. கட் ஆஃபை மறந்துருங்க. உங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். அதாவது அந்த எட்ஜுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீணாகாது, கண்டிப்பாக ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்கள், இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள் ஒரே முயற்சியில் வெற்றி பெற வேண்டுமா? அது சிம்பிளாக விஷயங்க. எக்ஸாமுக்கு படிக்க வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கண்டிப்பாக என்ன மைண்ட் செட்டோடு வருவாங்க, நம்ம படிக்கணும், இந்த ஒரு எக்ஸாம்லேயே கண்டிப்பாக கிளியர் பண்ணி போயிடுன்ற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே படிப்பாங்க. நீங்களும் அதே மைண்ட் செட்டில் தான் படிப்பீங்க. ஸோ யாருமே வந்து நான் அடுத்த வருஷம் பாஸ் பண்ணணும், அதுக்கு அடுத்த வருஷம் பாஸ் பண்ணுற மைண்ட் செட்டில் படிக்க மாட்டாங்க. அப்போ எல்லாரோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்கும், நான் இந்த டைம் எக்ஸாம் படிக்கணும், கண்டிப்பாக இந்த டே கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போது நீங்கள் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, என்ன செய்யணும், அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி போயிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, A to Z எல்லாத்தையும் படிச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்கன்றது கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஏற்கனவே எக்ஸாம் பாஸ் பண்ணி போயிருக்காங்க பாருங்கள், அவங்க கூட எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. விஷயம் என்னன்னா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஃபஸ்ட்டு வந்து திட்டமிடுதல், பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் பாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடிய விஷயங்களை தெளிவாக பண்ணுறோமா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்த தயவுசெய்து சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப தெளிவாக கிளியராக, நீ கொஞ்சமாக படித்தாலும் தெளிவாக கிளியராக பிளான் பண்ணி அழகாக போயிட்டே இருக்கணும். அதாவது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சிம்பிளுங்க. அதாவது பேசிக்காக ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதாவது சிலபஸ் ஏன் பார்க்குறோம், சிலபஸ் வந்து ஒரு எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், ஒரு எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சிலபஸ் கொடுக்குறாங்க, ப்ளூ பிரிண்ட்னு சொல்கிறோம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வர போகிறதில்ல. அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குற எதுக்காகனா எப்படி படிக்கணும், அதாவது என்ன படிக்கணுன்றதுக்காக சிலபஸும், எப்படி படிக்கணுன்றதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது அந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் ஃபார்மேட் இருக்குது. இதுதான் எக்ஸாம், அந்த எக்ஸாம் யாருக்காகவும் மாற போகிறது கிடையாது. அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மாற்றிக்கிட்டு கரெக்டாக பிளான்டாக படிச்சுட்டே போனால் ஈஸியாக அந்த எக்ஸாம் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிடலாம். அந்த எக்ஸாம் விட்டுட்டு நான் இப்படி தான், எனக்கு இதுதான் வரும், எனக்கு இது வராதுன்னு சொல்லிங்க, அது பேசிஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக எந்த விஷயமும் உங்களுக்கு என்ன ஆகாது, வராது. சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணுங்கள். அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி உங்களை ப்ராப்பராக என்ன பண்ணுங்கள், ஒர்க் பண்ண வைங்க. அதாவது உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூலை மாற்றாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணுங்கள். ஓவரால் சிலபஸில் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ பெண்டிங் இருக்குது, இன்னும் என்னென்னலாம் படிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பண்ணிவிட்டு அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக எவ்வளோ சப்ஜெக்ட் முடிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளோ சப்ஜெக்ட் பெண்டிங் இருக்குது, மேக்ஸில் எவ்வளோ முடிச்சிருக்கோம், தமிழ் எவ்வளோ முடிச்சிருக்கோம், தமிழ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்தால் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மேக்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்று கிளம்ப் பண்ணி ஒன்றா பார்க்காதீங்க, எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிங்க. எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒன்றுக்கு எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, ஒன்றுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள், கரெக்டாக பிளான் பண்ணி நீட்டாக பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக முடிச்சுட்டு எக்ஸாம் எந்த பிரச்சனை இல்லாமல் சூப்பராக கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நீட்டாக நீங்கள் சூப்பராக முடிச்சுட்டு உள்ளே போயிடலாம். சரி, அடுத்து பாருங்கள், கீழே ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன். அதாவது நல்லா பாருங்கள், இந்த ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் படிப்பது நல்லதா, அதாவது நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லதா, இல்லைனா இந்த பிஃபோர் நோட்டிஃபிகேஷன், இந்த எக்ஸாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறது கரெக்டாக? சிம்பிளாக ஒரே விஷயம் தாங்க, நீங்கள் எப்போ படித்தாலும் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தெளிவாக படிக்கிறீங்களா? அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்த ஒரு முறை படிக்கும் போதே நல்லா தெளிவாக எப்பயுமே மறக்க முடியாத மாதிரி படிச்சிட்டிங்கன்னா அது ஈஸி, பெட்டர். இல்லை நீங்கள் இப்போ படிச்சதை திருப்பி 4 நாள் கழிச்சு படிக்கிறீங்க, இல்லை 5 நாள் கழிச்சு படிக்கிறீங்கன்னா அது திரும்ப நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் படிச்சது வேஸ்ட் தானே. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு முறை படிக்கும் போதே நல்லா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட வேறு எந்த திங்கிங்கும் இல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதில் பண்ணிங்கன்னா சூப்பராக மனசில் நிற்கும். நீங்கள் வேறு எதையோ மனசில் வச்சுக்கிட்டு இல்லை வேறு எதையோ யோசிச்சுன்னு பண்ணும்போதுனா அது கண்டிப்பாக செட் ஆகாது. பண்ணும்போது அந்த வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்க. கட்டாயமாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக சூப்பராக எல்லாத்தையும் பிளான் பண்ண மாதிரி முடிச்சுட்டே வந்துடலாம். அதில் பாருங்கள், ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்க. அதாவது சிம்பிளான விஷயம் தாங்க. அதாவது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக ஒரே விஷயந்தான். அதாவது பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக என்னென்ன படிக்கணுமோ அதை சூப்பராக பிளான் பண்ணி பக்காவாக முடிச்சிருங்க. அதாவது நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக படிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு சைக்கிள் என்ன பண்ணுங்கள் வந்துருங்க.
ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் படிச்சது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சூப்பராக ரிவிஷன் பண்ணுங்க. அதாவது பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் என்ன பண்ணணும், கிளியராக, அதாவது ஃபுல்லாக முடிக்கிற ஒரு சைக்கிள் வந்துருங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணக்கூடாது, எதையுமே புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. படிச்சதை எல்லாத்தையும் என்ன பண்ணுற மாதிரி இருக்கணும், ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, சிம்பிளாக பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் புதுசாக என்னென்ன படிக்கணுமோ படிச்சிருங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் படிச்சது எல்லாத்தையும் சூப்பராக ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ், ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சூப்பராக முடிச்சுட்டு போயிடலாம். அடுத்து பாருங்க, மாணவர்கள் எந்த பாடத்திற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும், இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 2 கொஸ்டின் கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ஃபுல்லாக தான் படிக்கணும், 20 கொஸ்டின் கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கும் ஃபுல்லாக தான் படிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ பொது தமிழ் 100 கொஸ்டின் வருது, அந்த 100 கொஸ்டினுக்கும் ஒரு சப்ஜெக்ட் 6 to 12 நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இப்போ 25 கொஸ்டின்ஸ் வருது மேக்ஸில், ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். இப்போ ஜெனரல் ஸ்டடீஸு ஓவராலாகவே நம்மளுக்கு எவ்வளோ வருது, 75 கொஸ்டின்ஸ் தான் வருது. அந்த 75 கொஸ்டின்ஸ்க்கு கிட்டத்தட்ட என்ன பண்ணும், 8லேருந்து 9 சப்ஜெக்ட் என்ன பண்ணி ஆகணும், படிச்சாகணும். அப்போது டிஃப்ரென்ஷியேட் கொடுக்கணும் இல்லையா, அதாவது எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேட் கொடுத்து என்ன பண்ணணும், கட்டாயமாக படிக்கணும். அது பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும். நல்லா பாருங்க. சரி, அதனால் சார் ஃபர்ஸ்ட் வந்து பொது தமிழ் போட்டிருக்கீங்க, மேக்ஸ் போட்டிருக்கீங்க, 3ஆவதா ஜெனரல் ஸ்டடீஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க. சரி, இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு, சொல்கிறேன் பாருங்க. அதாவது நீங்கள் இல்லை, டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக லாங்குவேஜுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மேக்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வகையில் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுலையோ இல்லை படிக்கிறதுலையோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலையோ ஏதோ ஒரு வகையில் அவங்களே அறியாமல் இல்லை நீங்கள் உங்களே அறியாமல் என்ன பண்ணுறீங்க, கண்டிப்பாக லாங்குவேஜும் மேக்ஸும் முடிச்சிருக்கீங்க. சரி, அப்போ வந்து எல்லாருமே லாங்குவேஜ்லேயும் மேக்ஸில் எப்படி இருப்பாங்க, ஈக்குவலாக இருப்பாங்க. அப்போ நீங்களும் என்ன பண்ணுவீங்க, அதே அவங்க கூட நீங்களும் அதே ஈக்குவலாக தான் இருப்பீங்க. அப்போ அவங்களோட நீங்கள் ஒரு படி மேலே இருக்கணும், ஒரு படி மேலே வந்து கட் ஆஃப் இருக்கணும். அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 3ஆவதா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஜெனரல் ஸ்டடீஸ் 3ஆவதா ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 3ஆவதா வைக்கிற ஆப்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு தமிழுக்கும் மேக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிளாக நீங்கள் இதை எக்ஸாம் கிளியர் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறது லாங்குவேஜும் மேக்ஸும் கண்டிப்பாக டிசைட் பண்ணுறது கிடையாதுங்க. ஜிஎஸை பொறுத்து தான் நீங்கள் என்ன பண்ணுற, ஜிஎஸை வச்சு தான் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிறது, ஜிஎஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த மேக்ஸ் விஷயம் பாருங்க, இந்த இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இந்த மேக்ஸை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். அதாவது ஜென்ரல் தமிழோ இல்லை ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை ஜெனரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஏரியாவை படித்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பண்ண முடியும். ஆனால் மேக்ஸ் அப்படி கிடையாது. மேக்ஸ் வந்து ஸ்கோரிங் பேப்பர்னு சொல்கிறோம். ஸ்கோரிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ 25 கொஸ்டின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 25 கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் ஜென்ரல் தமிழோ இல்லை ஜெனரல் ஸ்டடீஸோ அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பண்ண முடியும், படித்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மேக்ஸ்க்கு என்ன சொல்ல, டெய்லியும் உங்களோட ஷெடியூலில் கம்பல்சரி மேக்ஸ்க்கு 1 hour கொடுத்துருங்க. அதே மாதிரி மேக்ஸை பற்றி நான் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. அதாவது மேக்ஸ் வந்து நிறைய பேர் கஷ்டம்னு வச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், மேக்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எக்ஸாமுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா புரிஞ்சுக்க. இந்த விஷயம் நான் சொல்ல போகிற விஷயம், மேக்ஸ் யாரெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு விஷயம். அதாவது பாருங்கள், மேக்ஸில் 2 பிரச்சனைங்க. ஒன்று, ஒரு சிலருக்கு சொல்லி தரும்போது புரியும், அதாவது கிளாஸில் சொல்லி தரும்போது நல்லா புரியும். அதுக்கப்புறமா அவங்களா போடும்போது ஐயோ அது எப்படி போடுறதுன்னு தெரியாது. ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது ஒரு மாடல் எடுத்து பார்த்தா தான் என்ன ஆகும், புரியும். அதாவது இது ரெண்டு பிரச்சனை இருக்குது. அதாவது ஒரு சிலருக்கு சொல்லி தரும்போது புரியும், அதுக்கப்புறம் போட்டால் புரியாது. ஒரு சிலருக்கு சொல்லி தரும்போதே புரியாது. ரெண்டு ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது பாருங்க. அதாவது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லி தரும்போது புரியுது, அதுக்கப்புறமா வந்து எனக்கு புரியல, போட்டு பார்த்தா புரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அவங்களுக்கு ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இல்லைன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு சொல்லி தரும்போதே புரியாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு வந்து பேசிக்கே பிரச்சனை. நார்மலாக பேசிக் மேக்ஸ் அவங்களுக்கு தெரியலன்றதுனால என்ன ஆகலை, சொல்லி தரும்போதே புரியல. அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க என்ன பண்ணணும், எடுத்த உடனே ஒரு டாபிக் வைஸ், ஒரு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இருந்தால் டாபிக் வைஸ் அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் எஸ்எஃப்எல் எல்சிஎம் டாபிக் வைஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, 6th புக் எடுத்துங்க. 6th புக்கில் இண்டெக்ஸ் பேஜ் இருக்குமா, அந்த இண்டெக்ஸில் என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு சிலபஸில் டிஎன்பிஎஸ்சியில் என்னென்னன்றது சொல்லிட்டாங்க. அது இண்டெக்ஸ் பேஜில் என்னென்ன டாபிக் நம்மளுக்கு சிலபஸ் இருக்குன்னு டிக் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கை மட்டும் என்ன பண்ணுங்கள் 6th புக்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் மேக்ஸ் கஷ்டமாக இருக்காது. சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன், 6th புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க,
ஒரு 6th படிக்கக்கூடிய பையனுக்கு எந்த மாதிரிலாம் சொன்னால் எந்த மாதிரிலாம் வந்து ஈஸியாக சொன்னால் புரியுமோ அந்த மெத்தடில், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 6th படிக்கக்கூடிய பையனுக்கு எந்த மாதிரி புரியுமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த புக்கை போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகாது, புரியாமல் போகிறது வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக புரியும். நீங்கள் 6th ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 7th நிஜமாக சொல்கிறேன் சூப்பராக புரியும். 7th ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 8th புரியும். அதாவது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, புக்கில் சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. இந்த மெத்தடில் வந்துட்டு இருந்தீங்கன்னா மேக்ஸ் ஒரு கஷ்டமாகவே இருக்காதுங்க. அதாவது நீங்கள் எந்த சைடு வீக்காக இருக்கீங்களோ அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா கட் ஆஃபில் குறைஞ்சிரும். சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். இப்போ நான் இந்த விஷயம் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் இன்னொரு குழப்பம் இருக்குது, பழைய புக்கையும் படிக்கணுமா இல்லை புது புக்கு மட்டும் படித்தா போதுமா, இல்லை சமச்சீர் கல்வியே டச் பண்ணாமல் ஏதாவது ஒரு புக்கோ இல்லை இன்ஸ்டியூட் மெட்டீரியலோ மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. இதில் ஒரு சின்ன தெளிவு புரிஞ்சுக்கணும். எந்த புக்காக இருந்தாலும், அது எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியலாக இருந்தாலும் எல்லாருமே எதுலேருந்து எடுத்திருப்பாங்க, கட்டாயமாக எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்கூல் புக்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கம்பைல் பண்ணி உனக்கு தொகுத்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீ படிக்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் படிக்கிறத ஸ்கூல் புக்கில் படிங்க. ஒரு ரிவிஷனுக்காகவோ இல்லைனா நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்க்கறதுக்காகவோ மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கங்க. ஆனால் நீங்கள் படிக்கக்கூடிய மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறத ஸ்கூல் புக்கில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாங்க. இதான் விஷயம். ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. மெட்டீரியல் என்னதான் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாலும், இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கவர் பண்ணியிருந்தாலும், நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சிங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் என்ன பண்ணலாம், மிஸ்டேக் பண்ணாமல் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். மெட்டீரியல் படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறீங்க, மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதனால நான் சொல்கிறேன், ஸ்கூல் புக்கை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்கள் டேக்கிள் பண்ணலாம். ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சிங்கன்னா சூப்பராக யூஸ் ஆகும். அதிலே ஒரு விஷயம் பாருங்கள், இந்த பழைய புத்தகம் புதிய புத்தகம், அதாவது நல்லா புரிஞ்சுக்க சிம்பிளாக, மேக்ஸுக்கும் லாங்குவேஜ்க்கும் பழைய புக்கையும் படிக்கணும், புது புக்கையும் படிக்கணும். புரியுதுங்களா? அதாவது லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் பழைய புக்கில் படிங்க. புது புக்கில் கொஞ்சம் மெஜாரிட்டியாக கான்சென்ட் பண்ணுங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு 30% பழைய புக் கான்சென்ட் பண்ணுங்க. லாங்குவேஜ்க்கு 70% புது புக் கான்சென்ட் பண்ணுங்க. மேக்ஸ் அப்படி இல்லை, ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அவன் பழைய புக்லேருந்து கேட்டாலும் சரி, புது புக்கில் கேட்டாலும் சரி, இல்லை வெளியில் போய் கேட்டாலும் சரி, நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது மேக்ஸுக்கு ப்ராப்பராக பழைய புக் புது புக்குன்றதுல ப்ராக்டிஸ் பண்ணுறது பழைய புக் புது புக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள். படித்த பிறகு ரிவிஷன் செய்வது அவசியமாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுதான், அதாவது நம்ம பாட்டுக்கு வந்து இன்னைக்கு பாலிட்டி படித்தேன், இன்னைக்கு ஹிஸ்ட்ரி படித்தேன், நாளைக்கு மேக்ஸ் படிச்சுன்னு டெய்லி படிச்சுட்டே போயிட்டு இருக்கிறது விஷயமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லியும் படிக்கக்கூடிய விஷயத்த டெய்லியும் ரிவிஷன் பண்ணுங்கள். வாரத்தில் 6 நாள் படிக்கக்கூடிய விஷயத்த எவ்ரி சண்டே ரிவிஷன் பண்ணுங்கள். அதாவது ரிவிஷன் அப்படிங்கிறது நான் படிக்கிறது முக்கியம் இல்லை, படிக்கிறது மறக்காமல் படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஆரம்பத்திலேயே, அதாவது கம்ப்ளீட் சிலபஸை நான் முடித்தேன் அப்போ தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுன்றது கிடையவே கிடையாது. நீ பண்ணக்கூடிய விஷயத்தை தெளிவாக பண்ணாலும் என்ன பண்ணலாம், எக்ஸாமு சூப்பராக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் தெளிவு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். சரி, அடுத்து பாருங்கள், எந்த வகையில் ரிவிஷன் செய்தால் தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவதுங்க சின்ன விஷயம் சொல்லிடுற பாருங்களேன், ரிவிஷனுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது இதை பற்றி நான் கண்டிப்பாக இந்த ரிவிஷன் மெத்தடுக்கு நான் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போடுவேன். ஆனால் இங்கே கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்கள். அதாவது ரிவிஷன் பாருங்கள், ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக A to Z எல்லாமே 6th 7th 8th 9th படிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த இடத்துல 6 to 12 வரைக்கும் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது, இல்லை ஒரு 15 days தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 to 15 daysல 6 to 12 புக் எல்லாத்தையும் படிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்கெல்லாம் அன்லைன் பண்ணியிருக்கோமோ, எங்கெங்கெல்லாம் சின்ன நோட்ஸ் எழுதிருக்குமோ, எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்குமோ, எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கோமோ நம்ம என்ன பண்ணுவோம், அதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ நான் சொல்கிறேன், இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போத்துலேருந்தே நீங்கள் எழுதி பார்க்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ளஸ் உங்கள் கிளாஸ் டெஸ்ட் வச்சிருப்பாங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் 20 days நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, 1 month நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது கம்ப்ளீட்டாக டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சு தான். நான் என்ன சொல்கிறேன், ரிவிஷனே டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க, ஒரு 100 questions இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு 60 questions கரெக்டாக இருக்குது, 40 questions மிஸ்டேக் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த 60 questions எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போ மிஸ்டேக் பண்ணுற அந்த 40 questions இருக்கு இல்லையா, அந்த 40 questionsக்குள்ள அந்த ஏரியா வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒன்று சரியாக படிக்காமல் விட்டுருக்கலாம், இல்லை படிக்காமல் விட்டுருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு புரிதல் இல்லாமல் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்களோ, அதாவது அந்த 60 questions எந்தெந்த ஏரியாவில் கரெக்டாக எந்தெந்த ஏரியாவிலேருந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களோ அந்த ஏரியா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம்.
பேலன்ஸ் 40 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கொஸ்டின்ஸு அப்போ அந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், எந்தெந்த கொஸ்டின்ஸை மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவை மட்டும் போய் என்ன பண்ணுங்க, ஒரு முறை திருப்பி படிங்கன்னு சொல்கிறேன். படிச்சு ஒரு ரிவிஷன் பண்ணீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, பாசிட்டிவ் சைடு இருக்குது, பாசிட்டிவ் சைடே இருக்குது. அப்போ நெகட்டிவ் சைடு நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 40ன்றது 30, 30ன்றது 20 என்ன பண்ணோம், குறைச்சிட்டே வரணும். இப்போ சிம்பிளாக ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க, ஒரு 40 கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் ஆகுது, அதை மட்டும் போய் ரிவிஷன் பண்ணுறோம், அடுத்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறோம். இப்போ அடுத்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது கண்டிப்பாக வேறு ஏரியாவிலேருந்து என்ன பண்ணுவீங்க, மிஸ்டேக் பண்ணுவீங்க, இல்லை வேறு ஏரியாவுக்குள்ள டாபிக் வந்து கான்செப்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த மாதிரி மாறி மாறி நடக்கும். நடக்கும்போது ஒரு கட்டத்தில் நெகட்டிவ் சைடு எல்லாம் குறைச்சிட்டே வருவீங்க. அதாவது எங்கே வீக்காக இருக்கீங்களோ, எங்கே சரியாக படிக்கலையோ அதை ஒரு திருப்பி ரிவிஷன் பண்ணுவீங்க, இல்லை படிப்பீங்க. ஃபோக்கஸ் பண்ணிட்டே வரும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு பக்கம் நல்லா புரிஞ்சுங்க, லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இன்னொன்று எங்கெங்கே சரியாக படிக்கலையோ அந்த ஏரியாவை திரும்ப போய் படிக்கிறது. இப்போ 2 விஷயம் கவர் ஆகிடுதா, கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் ஆயிடுது, இன்னொன்று எந்தெந்த ஏரியாவில் வீக்காக இருந்தீங்களோ அதை திரும்ப ஒரு முறை நம்ம படித்த மாதிரி ஆயிடுது. அப்போ இது 2 விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது மிக மிக அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த ரிவிஷன் ப்ராசஸில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நல்லா சூப்பராக படிச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னே தெரியாது, எதனால் நீங்கள் அந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ண வெளியே வந்தீங்கன்னே தெரியாது, வெளியே வந்துடுவீங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், ப்ராப்பர் ரிவிஷன் வேணும். எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதை விட ரொம்ப முக்கியமானது ரிவிஷன். ரிவிஷன் மெத்தடை ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாமை சூப்பராக எந்த இஷ்யூஸ் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. சரி, அடுத்து உங்களுக்காக இந்த இதோட முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக 2 டெஸ்ட் பேட்ச் வந்து வெளியிட போகிறாங்க. சரி, 3 டெஸ்ட் பேட்ச் வெளியிட போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8th உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. 8th எப்படின்னா 2 லெசனா, ஒரு கிளாஸு ஒரு டெஸ்ட்டு, ஒரு கிளாஸு ஒரு டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த வீக்கில் ரிலீஸ் ஆயிரும். இன்னொரு ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்காக ஒரு ஷெட்யூல் ரிலீஸ் ஆகுது. மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக் ஆர்டரில் உங்களுக்கு கிளாஸ் வராது, ஜஸ்ட் வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும். அதாவது கொஸ்டின் பேப்பர் அண்ட் கொஸ்டின் பேப்பருக்கான டீட்டெயில் டிஸ்கஷன் வந்துடும். ஸோ அது ரிலீஸ் ஆக போது. அடுத்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி வெற்றியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் ரிலீஸ் பண்ணோம் ஃப்ரீயாக. அந்த டெஸ்ட் பேட்சோட தொடர்ச்சியாக பார்ட் 2 ரிலீஸ் ஆகும். ஸோ அதுவும் இது கரண்ட்ல இந்த 3 டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதாவது இன்னுமே நிறைய டெஸ்ட் பேட்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் எங்கள் சைடு ரெடியாக இருக்கும். பட் உங்கள் சைடு எனக்கு தேவை கரெக்டான கோஆப்ரேஷன். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சார் எங்களுக்கு இது இன்னும் வேணும், எங்களுக்கு இது நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமானதுங்க, இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இல்லைங்களா, தமிழ் கிளாஸாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து மேக்ஸாக இருக்கட்டும், அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய டாப்பிக்கில் வந்து அந்த மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுக்க போகிறாங்க. அந்த மெட்டீரியலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி ஆர்டராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் கட்டாயம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரிங்களா, தேங்க்யூ.